தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு என்னை பற்றி வந்து ஒரு 2-3 விமர்சனங்கள் வந்து சோசியல் மீடியாவில் அரசியல் உலகத்தில் பரவலாக வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நான் வந்து விடை கொடுக்கலன்னு சொன்னால் அதே வந்து உண்மை ஆகிடும் அப்படின்னு ஆகிடும். நான் வந்து நேற்று பெங்களூர் போகும்போது நீங்கள்லாம் இங்கே வந்திருப்பீங்க, ஏர்போர்ட்டில் யாரோ வந்திருப்பீங்க. அங்கே வந்து நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அது விடை கொடுத்துலாங்க இருந்தேன். அப்போ நீங்கள் யாரும் அங்கே இல்லை. அதுக்கு அப்படியே பெங்களூர்லேருந்து திரும்பி வரும்போது கூட அங்கே மீடியா யாருமே இல்லை. அதுக்கப்புறம் 18th வந்து கேரளா வந்து ஷூட்டிங் இருந்தது சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து நான் விடை கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் அங்கே வரலன்னா கூட முதல்ல சொல்லிவிட்டு அங்கே வர சொல்லி விடை கொடுத்துடலாம்னு நினச்சேன். அது ஷூட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ரொம்ப இன்னும் தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் நான் கூப்பிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது. அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களே என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். என்னுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சகஜம். இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த கொடுத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில், நட்பு முறையில் அவரை போய் நான் பார்த்தேன். அதுக்கு வந்து நான் வந்து எங்கள் விஜய் வந்து சிஎம் ஆகக்கூடாது, போருக்கு வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு வந்து ரஜினி அங்கே போயிருக்காங்க. வேறு ஏதோ 2 பெரிய பார்ட்டியை வந்து சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் நான் அதெல்லாம் பேச முடியுமா? அப்படி பேச ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை.